திரு சாமிநாதன், அக்னீஸ்வரன் மீண்டும் மீண்டும் யார் இயக்குறாங்க திரு செங்கோட்டையன் அப்படிங்கிறத கேட்டுட்டே இருந்தாரு. பாஜக தலைவர்களை போய் பார்த்தாலும் இதுதான் நடவடிக்கை அப்படின்னு உறுதியா சொல்லியிருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமின்னு திரு கோட்டீஸ்வரன் சொன்னார். நீங்க சொல்லும்போது பாஜக தலைவர்களுக்கு செய்தியை சொல்லிட்டு தான் திரு செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னீங்க. இது ரெண்டுமே முரண்பட்ட புள்ளிகளா இருக்கு. அப்ப யாரு தான் அவரை இயக்குறாரு? இல்ல, செங்கோட்டையன் அவர்கள் பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட வகையில தனக்கு அங்க அரசியல் முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு இடம் கேசிபி சார் சொன்னது முக்கியமான இடம், கோடீஸ்வரன் சார் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது என்னன்னா, தன்னோட ஒரு சமகாலத்துல அரசியல் செய்தவர் தன்னையோட ஒரு பொதுச் செயலாளர் என்கிற ஒரு உயர்ந்த இடத்துக்கு போயிட்டாரு அப்படிங்கக்கூடிய சில முரண்களும் அதுக்குள்ள இருக்கு. இன்னொன்னு, செங்கோட்டையன் அவர்கள் நீண்ட காலமா செல்வி ஜெயலலிதா அவர்களால கடைசி அவருடைய செல்வி ஜெயலலிதா அவருடைய இறுதி காலகட்டத்தில் அவர் அமைச்சர் பதவியிலிருந்தே பணியிறக்கம் செய்யப்பட்டிருந்தார் செங்கோட்டையன் அவர்கள். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வரான பின்புதான் அவருக்கே கல்வித்துறை அமைச்சர் பதவி கிடைக்குது. பட் இது எல்லாத்துக்குமே பின்னாடி அவர் இப்ப சமீப காலமா தான் ஓரங்கட்டப்பட்டு வர்றத ஒரு மனப்புழக்கத்துல இருக்காரு. இந்த நேரத்துலதான் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்களோடு கைகோர்த்தா டெல்லி தலைமை தனக்கு ஏதாவது ஆதரவா நிலைப்பாடு எடுக்கும் அப்படின்னு தன்னேறியாமல் செங்கோட்டையன் அவர்கள் நம்பியிருந்தார். அந்த நம்பிக்கை அவர் வெறுமனே ஒரு வெற்றி நம்பிக்கை நான் சொல்லிட முடியாது. ஏன்னா இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிறதுக்கு முன்னாடி பல பேருக்கு நம்பிக்கை கொடுத்தாங்கல்ல. பாஜக தரப்பு ஓபிஎஸ் அவர்களுக்கு, டிடிவி தினகரன் தரப்புக்கு, இப்படி பல தரப்புக்கு கொடுத்தது மாதிரியே செங்கோட்டையன் தரப்புக்கும் ஒரு கட்டத்துல நம்பிக்கை கொடுத்திருந்தாங்க. அதனாலதான் செங்கோட்டையன் அவர்களை இந்த கூட்டணி உருவாகிறதுக்கு முன்பாக டெல்லியில அமித்ஷா அவர்கள் சந்திக்க வாய்ப்பு கொடுத்தார். இப்பொழுது சந்தித்த புகைப்படங்கள் வேண்டுமானால் வெளியாகாம இருக்கலாம். அவர் சொன்னார் சந்தித்தேன், ஹரித்துவார் போறேன் என்று சொல்லிவிட்டு சென்றவர் அமித்ஷா அவர்களை சந்தித்தார். ஆனா சந்தித்தேன்னு சொன்னாரு, புகைப்படம் வெளியாகாமல் இருக்கலாம். ஆனா கடந்த காலங்கள்ல அவரை சந்தித்த புகைப்படங்கள் வெளியானதானே. அப்ப அவருக்கு ஒரு கட்டத்தில் நம்பிக்கை கொடுத்ததுனால இவர் ரொம்ப மிதமிச்சிய நம்பிக்கை எடுத்துட்டார். ஆனா செங்கோட்டையன் அவர்கள் கொஞ்சம் சுதாகரித்திருக்கலாம். அவர்களை ரொம்பவே நம்பிய ஓபிஎஸ் அவர்களுடைய நிலைமை என்னவாக இருந்தது, டிடிவி தினகரன் அவர்களுடைய நிலைமை என்னவாக இருந்தது என்பதெல்லாம் யோசித்திருக்கலாம். பட் அதெல்லாம் செயல்படாமல் அவர் ஏதாவது வகையில பாஜக தன்னை காப்பார்கள் என்று நம்பி இருக்கிறார். அதனாலதான் அவர் ஹரித்துவார் போவதாக சொல்லிவிட்டு டெல்லிக்கு போனேன், அமித்ஷா அவர்களை சந்தித்தேன், நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தேன் என்று தொடர்ந்து பேசி வந்தார். என்டிஏவை விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு திரு அமித்ஷா நினைக்கிறாரு, பேசுறாரு. அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் சொல்றாரு. இன்னொரு புறத்துல என்டிஏல கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் விலகி போறாங்க, அதிமுகக்குள்ள பிரச்சனை பெருசாகுது. இதை எப்படி பாஜக ஏத்துக்கும்? இல்ல, பாஜக இந்த நேரத்துல வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும் சார். ஏன்னா உங்களுக்கு பாஜக இப்ப அதிமுகவை ரொம்ப ஒரு கட்டம் வரைக்கும் அவர்கள் வலையில விழுத்துவதற்காக நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணாங்க. இது எல்லாமே விஜய் அரசியல் வருகைக்கு முன்னாடி. நீங்க இன்னைக்கு அதிமுகவை கரைத்து விட்டால் பாஜகவுக்கு லாபம்னு ஒரு காலகட்டம் வரைக்கும் ஒரு கணக்கு இருந்துச்சு அவங்ககிட்ட. அங்க இருக்கவர்களை இங்க இணைத்துக் கொள்ளலாம், நம்ம வலுப்பெற்று விடலாம், தமிழ்நாட்டுல கால் ஊன்றி விடலாம். இது எல்லாத்துக்குமே இன்னைக்கு விஜய் ஒரு பெரிய ஆபத்தா நிக்கிறார்ல. இந்த இவ்வளவு பெரிய சூழல்கள், சிபிஐ என்கொயரி உட்பட பல விஷயங்கள் பேசினாலும் கூட அவர் இன்னைக்கும் அதான் சொல்றாரு, ஒரு மாதத்துக்கு முன்பு எங்களுடைய நிலைப்பாடு என்னவோ அதே நிலைப்பாடு தான் இன்னைக்கும். திமுக எங்களுக்கு அரசியல் எதிரி, பாஜக கொள்கை எதிரி என்பதை தான் நிர்மல்குமார் அந்த குரல்ல சொல்றாரு. அப்ப இவர்களை பலவீனப்படுத்துறதன் மூலமா பாஜக பலம் பெறாதில்ல. பாஜகவை எதிர்க்கக்கூடிய தாவேகா ஒரு பக்கம் தனியா நிக்குது. சோ இது எல்லாத்தையும் பாஜக கணக்கு பண்றாங்க. இப்பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பலவீனமாயிட்டே இருக்கட்டும். இப்ப இருக்கிற நம்ம 4 எம்எல்ஏக்களை 6ஆக்கவோ 8ஆக்கவோ ஆக்கிட்டாலே பெரிய சாதனை தான் அப்படிங்கிற புள்ளியில தான் பாஜக இன்னைக்கு இந்த வேடிக்கையை மட்டும் தான் பார்க்கக்கூடிய இடம். ஏடிஎம்கே பலம் பெறுவதை பாஜக விரும்பல, நிச்சயமா விரும்பல, அதையும் விரும்பல. இவர்கள் பலம் பெறணும்னு நினைக்கல, தங்களுடைய எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கையை கூட்டிக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்குள்ள அவர்கள் சுருங்கி இருக்காங்க அப்படின்னு தான் பாஜக. ஓகே திரு கோட்டீஸ்வரன், அப்போ இந்த கூட்டணி பலம் பெற்றாதானே அதிமுக பெரும்பான்மை பலத்தோட ஆட்சி பொறுப்புக்கு வர முடியும். தங்களுக்கான சட்டமன்ற உறுப்பினர்கள மட்டும் பாஜக உறுதிப்படுத்திக்கும் அப்படின்னா இந்த கூட்டணி பலம் பெறுவது குறித்து அவங்களுக்கு எந்த விதமான சிந்தனை இல்லைங்கிறதுனாலதான் இந்த சிக்கல்கள் அனைத்தையுமே அவங்க வெறும் பார்வையாளராக இருந்து பார்த்துட்டு இருக்காங்களா? இல்ல, அவங்க பாஜக வெறும் பார்வையாளர்கள்லாம் பார்க்க மாட்டாங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்னன்னா, வலுவிழந்த ஒரு பாஜக இருக்கணும்ன்றது அவர் ஆசைப்படுவார். பாஜக என்ன ஆசைப்படும்னா, வலுவிழந்த ஒரு அதிமுக இருந்தா நம்ம அரசியல் பண்ணான்னு பாஜக நினைக்கும். எல்லாருமே அரசியல்ல என்ன அரசியல்ல இன்னொருத்தரை நம்ம அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், அவ்வளவுதானே அரசியல். ஒரு பகுதி செயலாளர் அவர் கீழே வட்ட செயலாளர் இருக்கணும், வட்ட செயலாளர் கீழே கொஞ்சம் பேர் இருக்கணும், பகுதி செயலாளர் மாவட்ட செயலருக்கு அடங்கி இருக்கணும், மாவட்ட செயலர் கட்சி பொதுச் செயலருக்கு அடங்கி இருக்கணும். இதுதான் அரசியல், இதுதான் புரோட்டோகால். இந்த புரோட்டோகாலை கிராஸ் பார்டர்லேயும் விளையாடுவாங்க. இதில் விளையாட தெரியாமல் இப்போ முக்குளத்தூர் அந்த சமூகம் எங்ககிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி ஐயா தேவர் திருமகனார் விழாவில் போய் ஜெயந்தியில் போய் நிற்கிறாங்க. ஆனால் இப்போ இவர் இபிஎஸ் வந்ததுக்கு பிறகு தானே அந்த ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாரு. அவர் பாரத ரத்னா வாங்கி தரணும், மதுரை ஏர்போர்ட்டுக்கு பேர் வைக்கணும்னு. அது வரலாம் இப்போ இவ்வளோ நாள் பெருமை பேசுன நீங்கள் அதை யாருமே செய்யலையே. இன்னொன்று, நீங்கள் ஒண்டி தான் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களா,
அப்ப ஆர்பி உதயகுமார் யாரு, செல்லூர் ராஜ் யாரு, ஓஎஸ் மணியன் யாரு, திண்டுக்கல் சீனிவாசன் யாரு, விஜயபாஸ்கர் யாரு, நன்னிலம் காமராஜர் யாரு, சரி பாரதிய ஜனதா கட்சியில இன்னைக்கு நயினார் யாரு? இப்ப இவங்கெல்லாம் நான் அதெல்லாம் காட்டிக்கிறாங்களா வெளியில? அவங்க கட்சி வேலையை தானே செய்யறாங்க. நீங்க ஒண்ணு எதுக்கு இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, பாஜகவை சேர்ந்த திரு நயினா நாகேந்திரன் வந்து முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்த தலைவர்ங்கிறதுனால அது பாஜகவுக்கு தானே லாபமா இருக்கும். ஒரு பெரிய கட்சி அதிமுகன்ற ஒரு பெரிய கட்சியை எந்த ஒரு சாதிக்குள்ளயுமே அடக்குறதுன்றது எம்ஜிஆரும் விரும்ப மாட்டாரு, அம்மையார் ஜெயலலிதாவும் பண்ணல. அவங்க பொதுமக்களை தான் பார்த்தாங்க. இன்னொன்னு, அம்மையார் ஜெயலலிதா ஏழை பணக்கார கூட பார்க்கல. சென்னையில டிசாஸ்டர் வந்தப்போ கார் வச்சிருந்தவங்களுக்கு 2000 ரூபாய் போட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஆயிருக்கும். நீங்க வந்து இப்ப இன்னைக்கு ரூல்ஸ் எல்லாம் போடுறாங்க இல்லைங்களா, உங்க வீட்டுல வந்துட்டு இவ்வளவு கரண்ட் செலவாக கூடாது, இது இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாது, பேர்ல வந்து வேற ஒரு ஸ்கீம் இருக்கு, அப்படியெல்லாம் பார்க்கல. சென்னையில மழையில பாதிக்கப்பட்டப்போ எல்லாருக்குமே வங்கியில பணம் வந்து கிரெடிட் ஆச்சு. அப்போ நீங்க வந்து மக்களை வந்து பெருசா பெரிய இது அப்போ விசிகா மாதிரியோ பாட்டாளி மக்கள் கட்சியும் சிரிக்கிடும். அதிமுக அப்படி ஒரு கட்சி இல்ல இல்லையா? அப்படி பார்த்திருந்தா ஒரு நாள் அம்மையார் ஜெயலலிதா எத்தனை பிராமின்ஸை வந்து உருவாக்கி இருக்கணும் சட்டமன்ற உறுப்பினரா? ஏங்க, சட்டமன்ற உறுப்பினர் இப்போ அண்ணா கேசிபி இருக்காரு, அவர் வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்னா அவருக்கு அந்த தகுதி இருந்தது. எம்ஜிஆர் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டாரு, ஆனார். அவர் என்ன ஜாதி என்ன மதம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அரசியலில் வந்து நீங்கள் ரொம்ப சொற்பளவு தான் அரசியல் பண்ண முடியும். அந்த அரசியலை வச்சுட்டு பொதுச் செயலாளர் ஆகிறது, முதலமைச்சர் ஆகிறது கனவு இருந்தால் தண்ணியை ஊற்றி அதை அழைச்சிடலாம். இல்லை, ஃபேக்ட் வந்து அந்த கட்சி பலவீனப்படுத்தி இருக்கு. தென் மாவட்டங்கள்லாம் 6 மாவட்டம் சார், அதை தாண்டி 38 மாவட்டம் இருக்கு. சென்னையில இருக்கு அரசியல். சென்னையில நீங்க அப்படியே ஜெயிச்சிருவீங்களா? 1ல இருந்து 36 நீங்க 3 பேர் சேர்ந்து எங்க சென்னையில வந்து யாருன்னா நில்லுங்க. இல்ல, சென்னையில திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் பெருமளவு எண்ணிக்கையில சீட்டு அது ரைட்டுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க வந்து மதுரை, தேனி, ராமநாதபுரம், சிவகங்கை இங்க அப்படின்ற மாதிரி தானே நீங்க பேசுறீங்க. 234 தொகுதிக்கு சேர்ந்து அரசியல் பண்ண போறீங்களா, இல்ல ஒரு சில மாவட்டத்துக்குள்ள அந்த மாவட்டத்துக்கு உண்டான அரசியல் பண்ண போறீங்களா? ஓகே, பேன் தமிழ்நாடு கட்சியாக ஏடிஎம்கே இருக்கு. முக்குளத்தூர் சமூகத்துல இந்த 3 பேரை தவிர மற்ற தலைவர்களும் இருக்கிறாங்க. ஆனா அந்த தலைவர்களுக்கு எங்கெங்கெல்லாம் செல்வாக்கு இருக்கு? தமிழ்நாடு முழுவதும் செல்வாக்கு மிக்க தலைவர்களா இந்த எதிர்ப்பு குரலை தெரிவிக்கிறவங்க? அவங்கள பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லாமல் ஆட்சி அமைத்து விட முடியாது அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்கிறாங்க. அமைத்து விட கூடாது அந்த நம்பிக்கையில தான் அவங்க சொன்னாரு. அந்த அவங்க இல்லாம கூடாதுங்கிறது தானே அவங்களுடைய விருப்பம். அவங்களும் உள்ள ஒரு பாற்றா இருக்கணும் தானே விருப்பப்படுறாங்க. இது மக்கள் கிட்ட தான் போய் சார் நிக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதுல ஒரு முடிவுக்கு வர முடியும். அதுதான். அப்ப எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளுமே மக்களை ஈர்ப்பதாக, வாக்குகளை ஈர்ப்பதாக, தொண்டர்களை ஈர்ப்பதாக. நீங்க செங்கோட்டை மேல எடுக்கிற நடவடிக்கைக்கு செங்கோட்டையை அட்ரஸ் பண்ணக்கூடாது. பப்ளிக் ரியாக்ஷன் எப்படி வரும், கேடரோட அக்செப்டபிலிட்டி வந்து எப்படி வரும், அதை பார்த்து தான் நம்ம வந்து டெசிஷன் எடுக்கணும். அப்ப நாளைக்கு செங்கோட்டையன் பேசும்போது அங்க யாரும் போகக்கூடாது. அப்பதானே அதிமுக தொண்டர்கள் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவு உறுதி சரியானதுன்னு நினைப்பாங்க. நாளைக்கு ஒரு யாருமே அங்க பிரச்சனை அதெல்லாம் வந்து இல்ல. இப்ப நீங்க 97ல் போட்டி அதிமுக உருவாச்சு. ஜெயலலிதா அம்மா வந்து என்கிட்ட தான் கூப்பிட்டு அவங்களோட பேசி கொண்டு வந்து இணைச்சிருங்க, இது நமக்கு பிரச்சனையா இருக்குன்னு சொன்னாங்க. நான் சொன்னம்மா, அவங்க வந்தாலும் இருக்க மாட்டாங்கம்மா, மீண்டும் அது வந்து நமக்கு பிரச்சனையாக தான் இருக்கும், அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு. இல்லை, நமக்கு இந்த நேரத்தில் நம்ம 96ல் பலமாக அடி வாங்கி இருக்கிறோம். அடுத்து வர்ற தேர்தல்களில் நம்ம கட்சி பலமாக இருக்குதுன்னு பப்ளிக்கு நம்ம வந்து இம்ப்ரெஸ் இவங்க மெட்டீரியல், ஆனால் பப்ளிக்கு வந்து நம்ம இம்ப்ரெஸ் பண்ணணும். அது என்ன டேர்ம்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இழுத்து பிடிச்சி நம்ம சேர்த்திடலாம், அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்துக்கலாம். அப்போ 97ல் 98ல் ஜெயிச்சாங்க. இதை இணைப்பெல்லாம் பண்ணி 98ல் அவங்களும் 97ல் போட்டி பொதுக்குழு நடந்தது, தேர்தல் ஆணையத்துக்கு போச்சு, கிட்டத்தட்ட ரட்டலையே அவங்க கைக்கு போயிருங்கிற அளவுக்கு ராஜ்யசபா எம்பிஸ் எம்எல்ஏஸ் எல்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்க. அந்த அளவுக்கு இருந்தது. ஆனால் அவங்க அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. திருப்பி கொண்டு வந்து அனுசரணையா எல்லாரையும் வந்து இணைச்சு 98 தேர்தலில் ஜெயிச்சாங்க, 99 தேர்தலில் ஜெயிச்சாங்க, 2001 தேர்தலில் வந்து ஜெயிச்சாங்க. அப்போ உங்களை வந்து பல பேர் டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இப்போ எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு பொதுச் செயலாளர், அதை யாரும் வந்து இன்னைக்கு தேதிக்கு டிஸ்பியூட் பண்ண, அதிமுக பலமா இல்லைன்னு இவங்க எல்லாம் பெர்செப்ஷன் ஏற்படுத்தி யாருமே அந்த பொதுச் செயலாளர் பதவியில வந்து நீங்க எங்களுக்கு விட்டு கொடுத்துடணும், செங்கோட்டையன் தான் பொதுச் செயலாளர் இருக்கணும்னு சொல்லலை, இல்லை ஓபிஎஸ் தான் பொதுச் செயலாளர் இருக்கணும்னு சொல்லலை. எல்லோரையும் நிபந்தனை இல்லாம கூட நாங்க சேர்ந்துக்கிறோம், எல்லாரையும் கட்சியில இணைச்சுக்கங்க, இதுதான் வந்து அவங்க வந்து கேட்கிறதே. அப்ப அதை அகாமடேட் பண்றதுல பெரிய சிரமம் கிடையாது. அடுத்து முக்குளத்தூர்ல நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு
ஒரு ஜெனரல் இம்ப்ரெஷன் வந்து ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக எடப்பாடி பழனிசாமியால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு சாதிய அரசியலை செய்கிறார், ஒரு மேற்கு மாவட்ட அரசியல், வட மாவட்ட அரசியல் வருது. அப்ப அவர் எதை நோக்கி காய் நகர்த்தணும்? இப்ப திருப்பி அக்னீஸ்வரன் சொல்றது இத்தனை வழக்கு போட்டார், இத்தனை ஜெயிச்சு, அது அல்ல. வருகிற தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினை வீழ்த்தி அதிமுகவை ஆட்சியில் அமர வைத்து விட்டால் அவர் மகத்தான தலைவர். ஆனால் அதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை என்பதை தானே திரும்ப திரும்ப நிரூபித்துக் கொண்டு வருகிறார். அதிமுக தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் நம்பிக்கை இழக்கிறாங்க. என்கிட்ட சாமிநாதன் தான் நேத்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு பேசும் பொழுது. 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் ஜெயலலிதா அம்மா இறக்கிற பொழுது 10 வயசு, இன்னைக்கு அவங்க 18 வயசு. ஓட்டு போடுற தேர்தல் அவங்க கண்ணுக்கு எதை பார்க்கிறாங்க? அதிமுக உள்கட்சி சண்டை, இபிஎஸ், ஓபிஎஸ், சசிகலா, இதைத்தான் வந்து பார்க்கிறாங்க. அப்ப அவங்களோட ஆப்ஷன் எல்லாம் மாறி போய்கிட்டு இருக்குது. சரி, பேசும்.